ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் நீதானே என் பொன் வசந்தமில் எபிசோட் 11 கேட்டீங்க. ஒரு கசப்பான அனுபவத்துலேருந்து வெளில வந்துட்டு இருந்த நம்ம சத்யாவுக்கு ஷிஃபானா செம ஆறுதலாக இருக்காங்க. அண்ட் ஷிஃபானாவோட தெம்பு மூலமாக சத்யா அதுலேருந்து தைரியமாக வெளில வராங்க. அண்ட் வெளியே வந்த சத்யாவுக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் காத்திருக்கு. வசந்தே சத்யா கிட்ட நேரில் வந்து பேசுகிறாரு, நல்லா பழகிறாரு மறுபடியும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வசந்தோட கேங்லேயுமே சத்யா ஒரு மெம்பராக மாறுறாங்க. எவ்ரிடே வசந்த் கூட லஞ்ச் சாப்பிட்றாங்க, கூட ஷிஃபானாவும் இருக்காங்க. காலேஜோட ஃபர்ஸ்ட் செம் அண்ட் செகண்ட் செம் அப்படியே ரொம்ப அழகாக போகுது சத்யாவுக்கும் வசந்துக்கும். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. பட் ஸ்டில் காதல்ங்கிற வார்த்தை மட்டும் அவங்களுக்குள்ளே இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது. அண்ட் சத்யாவும் நம்புகிறாங்க, ஏதாவது ஒரு நாள் வசந்த் ப்ரப்போஸ் பண்ணுவார், காலேஜ் முடியறக்குள்ளே இல்லை லாஸ்ட் டேலையாவது ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு நம்புகிறாங்க. அண்ட் காலேஜோட லாஸ்ட் டே, அதாவது அந்த வருஷத்தோட ஃபேர்வெல் டே வருது. வசந்துக்கு அதுதான் லாஸ்ட் டே அண்ட் சத்யாவுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் அதுதான் லாஸ்ட் டே. ஸோ இப்போவாது வசந்த் தன்னோட ஃபீலிங்ஸை சொல்லுவாரா, இல்லை லைஃப் லாங் சத்யாவும் வசந்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்களா? நீதானே என் பொன் வசந்தமோட லாஸ்ட் எபிசோட், அதாவது 12th எபிசோடுக்குள்ளே போகலாமா? சத்யா பிரியா, நீங்கள் ரெடியா? ஸோ ஃபார் ஒன் லாஸ்ட் டைம், 3, 2 and 1 ஆக்ஷன். பட் எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன நோட் உங்கள் எல்லாருக்கும். இந்த லவ் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அன்பு கொடுத்தீங்க, நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்க. இந்த லவ் ஸ்டோரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சிலர் அவங்களோட ஓன் லவ் ஸ்டோரியில் எனக்கு ஷேர் பண்ணிங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நன்றி. நிறைய பேர் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க, மெயில்ஸ் மூலமாக, இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் மூலமாக, யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் மூலமாக. உங்கள் எல்லாருக்குமே, ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பர்சனுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. அண்ட் இது மட்டும் என்னோடய லவ் ஸ்டோரி இல்லை, இதுக்கு மட்டும் நான் 3 அழகான லவ் ஸ்டோரியும் ஒரு அனிம் பேஸ்டு ஸ்டோரியும் பண்ணியிருக்கேன். என்மேல் விழுந்த மலைத்துளியே, இணை மாற்றும் காதலே, என்னோட நீ இருந்தால் அண்ட் அப்பு குட்டின்னு சொல்லிட்டு அந்த கதைகள்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கேளுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு அதுவும் பிடிக்கும். ஸோ அந்த கதைகளையும் கேளுங்க. அதுக்கான லிங்க்கும் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். கேட்டுட்டு அதுக்கும் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், சரியா? அண்ட் வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போவோம். ஸோ ஒரு வழியாக ஃபேர்வெல் டே வந்துருச்சு. நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டே, ஒரு ஹாப்பினஸோடையும் ஒரு சோகத்தோடையும் ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு பயத்தோடையும் ஒரு இன்பத்தோடையும் ஒரு சின்ன துன்பத்தோடையும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு டே. எப்படா இந்த டே வரும், ஒருவேளை இந்த லாஸ்ட் டேலையாவது வசந்த் தன்னோட ஃபீலிங்ஸை சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுற நாள் வந்துருச்சு. அண்ட் ஃபேர்வெல் டேயோட ஈவினிங் இது. அண்ட் நீங்களும் ஷிஃபானாவும் அந்த ஆடிட்டோரியமுக்கு போகிறீங்க. உங்கள் பார்த்தா இல்லாமல் நீங்கள் இல்லை, அண்ட் அவங்க கூடயே தான் நீங்கள் போகிறீங்க இந்த ஆடிட்டோரியமுக்கு. அண்ட் இதே ஆடிட்டோரியமில் தான் உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் டேவும் நடந்துச்சு. அண்ட் உள்ளே போன உடனே உங்களுக்கு சின்ன சின்ன பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆடிட்டோரியம் வந்தது, நீங்கள் வசந்த் கிட்ட பேச ட்ரை பண்ணது, உங்கள் ஃபிசிக்ஸ் மேம் உங்களை தடுத்தது, அதுக்கப்புறம் எங்கேருந்தோ தைரியம் வந்து நீங்கள் பாட்டுக்கு நீதானே என் பொன் வசந்தம் பாட்டு பாடினது வசந்துக்காக, அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் வசந்த் உங்ககிட்ட வந்து பேசினது, உங்களை செலிப்ரிட்டி மேடம்னு சொன்னது, நிறைய விஷயங்கள் இங்கே தான் ஆரம்பிச்சுது. அண்ட் அதே ஃபேர்வெல் ஹாலுக்கு, அதே ஆடிட்டோரியமுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆடிட்டோரியம் எப்பவும் போல் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய வண்ண பூக்கள் தொங்க விட்டுருக்காங்க, நிறைய அழகான பலூன்களால் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப முன்னாடியும் போகாமல் ரொம்ப பின்னாடியும் போகாமல் ஒரு மிடில் சென்டரில் ஒரு சீட்டு மாதிரி பிடிச்சி நீங்களும் ஷிஃபானாவும் உட்காந்துக்கிறீங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஆஸ் ஆல்வேஸ் பிரின்ஸிபல் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாரு. எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு சீனியர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்யூ நோட் சொல்லிவிட்டு அவர் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசுகிறாரு. அண்ட் அடுத்து ஒரு சில சீனியர்ஸ்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட காலேஜ் லைஃப் ஸ்டோரியெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க. சிலர் எமோஷனலாக பேசுகிறாங்க, சிலர் ஜாலியாக பேசுகிறாங்க, சிலர் பேசிகிட்டு இருக்கும்போதே அழுகிறாங்க. ரொம்ப மிக்சடாக போயிட்டுருக்கு அந்த டே. அண்ட் ரொம்ப மிக்சட் எமோஷன்ஸாக போயிட்டுருக்கு அந்த டே. அண்ட் உங்களுக்குள்ளே என்ன தான் மிக்சட் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருந்தாலும், எப்படா வசந்த் வருவார், எப்போ வசந்த் பேசுவார், எப்போ நம்ம ப்ளூ ஷர்ட்டை பார்க்கலாம், எப்போ வசந்தை சைட் அடிக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் உள்ளுக்குள்ளே இன்னுமே இருக்குது. ஒரு வருஷம் அவர் கூட பழகி இருந்தாலும் வசந்தை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது, ஒவ்வொரு டைமும் அவரை நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே இன்னும் அந்த பட்டாம்பூச்சிகள் வருது. உள்ளுக்குள்ளே இன்னும் அந்த ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்குது. இன்னும் அவரை ஒரு ஹீரோ மாதிரி தான் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி பார்த்தீங்களோ அந்த ஆர்வம் குறையாமல் தான் பார்க்குறீங்க. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கொஞ்ச நேரத்தில் வசந்தும் ஸ்டேஜுக்கு வராரு.
வசந்தும் வந்து தன்னோட காலேஜ் மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணுறாரு. நிறைய பேரை பர்சனலாக தேங்க் பண்ணுறாரு. எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் ரொம்ப அழகாக பேசுகிறாரு. வசந்தும் லைட்டாக எமோஷன் ஆகிறாரு. பட் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்டேஜை விட்டு இறங்கிடுறாரு. அண்ட் வசந்த் பேசி முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் பயம் அதிகமாகுது. என்னதான் வசந்தை நம்ம இவ்வளோ நேரம் ரசிச்சிருந்தாலும், என்னதான் வசந்தை நம்ம இவ்வளோ தூரம் சைட் அடிச்சிருந்தாலும், இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இந்த ஷோ முடிஞ்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் வசந்தை பேக் ஸ்டேஜில் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வசந்துக்குமான ஜேர்னி எப்படி இருக்க போகுது, உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளே வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிகாலிட்டிக்குள்ளே வரீங்க. ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ணாமல் போயிட்டாருன்னா என்ன ஆகுது, நாம் மறுபடியும் லவ்வை பற்றி பேசலாமா, நாம் என்ன பண்ணலாங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஷிஃபானாவோட கையை பிடிச்சிக்கிறீங்க ஒரு தெம்புக்காக. அண்ட் அப்படியே அடுத்த ஒரு 1 or 2 hours போகுது. இன்னும் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க. சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. ஒரு டான்ஸ் ஷோ, ஒரு சிங்கிங் ஷோலாம் நடக்குது. அண்ட் எப்பவும் போல் எல்லா ஃபேர்வெல் டே மாதிரியும் முடியும் போது முஸ்தஃபா சாங் பாடி அந்த ஃபேர்வெல் டேவும் முடியுது. அண்ட் அப்படியே பார்க்குற இடம்லாம் உங்களுக்கு எமோஷனாக இருக்குது. நீங்களும் ஷிஃபானாவும் எந்திரிக்கிறீங்க. நிறைய பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க, சிலர் அலறாங்க, சிலர் வந்து ஆட்டோகிராஃப் மாற்றிக்கிறாங்க, ஸ்லாம் புக் மாற்றிக்கிறாங்க. அப்படியே பார்க்குற இடம்லாம் உங்களுக்கு எமோஷன்ஸ் அண்ட் மெமரிஸாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. ஏன்னா மற்றவங்களுக்கு தான் இது ஃபேர்வெல் டே, பட் உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ எப்படியாவது வசந்த் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டாரா, ஏதாவது மேஜிக் நடந்துடாதான் தான் நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் டக்குன்னு உங்களோட பார்த்தாவோட கையை பிடிச்சிட்டு வேகமாக பேக் ஸ்டேஜுக்கு போகிறீங்க. வசந்த் ஒரு தடவை பார்த்துடணும், கடைசியாக அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டமாக நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்துலேருந்து கலைஞ்சு பின்னாடி போகிறீங்க. பட் இந்த தடவை உங்களை தடுக்க யாரும் இல்லை. ஏன்னா இது உங்களோட காலேஜ் அண்ட் நீங்களும் இப்போ அஃபிஷியலாக ஒரு சீனியர். அண்ட் பேக் ஸ்டேஜ் போனால் அங்கேயும் ரொம்ப கூட்டமாக இருக்குது. வசந்தை இனிஷியலாக கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒரு 2-3 நிமிஷம் தேடினதுக்கப்புறம் பார்த்தா வசந்த் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் பேர்கிட்ட ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்துட்ருக்காரு. பட் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக வசந்த்கிட்ட போகிறீங்க. ஷிஃபானாவும் கொஞ்சம் உங்களுக்கு சேஃப் டிஸ்டன்ஸ்லேயே வராங்க. உங்கள் கூடயே வரல, பட் உங்கள் கூட கொஞ்சம் பின்னாடி நடந்து வராங்க. உங்களுக்கு ஸ்பேஸும் கொடுக்குறாங்க, கம்ஃபர்ட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு வழியாக ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் வசந்தோட கண்ணில் நீங்கள் படுறீங்க. அண்ட் வசந்த் கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. வசந்த் விசிபிளாக எமோஷனலாக இருக்கார். அண்ட் அவரோட மைண்டில் நிறையா விஷயம் ஓடிட்டுருக்க போல். அண்ட் நீங்கள் யதார்த்தமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. எடுத்தோடனே லவ்வை பற்றிலாம் எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு. செமையாக பேசுனீங்க வசந்த் இன்னைக்கு ஃபேர்வெல் டேல அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ சத்யா, தேங்க்யூ. நானும் பேசும்போது அப்பப்போ உங்களை கவனித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அந்த லைன் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அடுத்து என்ன பிளான் வசந்த், எப்போ ஊருக்கு போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்றைக்கே கிளம்புறீங்களோ? இல்லை சத்யா, ஆக்சுவலாக நான் பக்கத்தில் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன், உங்களுக்கு தெரியும்ல. திங்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். ஓகே வசந்த், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சம்ஹவ் கான்வர்சேஷனை இழுத்து நீங்கள் பிடிக்கிறீங்க. மிஸ் பண்ணுவேன் சத்யா, கண்டிப்பாக, அவங்க தானே எல்லாமே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன தான் லாங்காக பேச ட்ரை பண்ணாலும், நீங்கள் என்ன தான் பெரிய கொஷின்ஸ் கேட்டாலும் வசந்த் ரொம்ப ஷார்ட்டாகவே ரிப்ளை பண்ணுறாரு. ஏதோ அவசரத்தில் இருக்காரா, இல்லை எமோஷனலாக இருக்காரா, இல்லை என்ன ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்காருன்னு தெரியல. பட் உங்களுக்கு ஒரு வழி இல்லை. மோஸ்ட் லைக்லி தான் உங்களோட லாஸ்ட் கான்வர்சேஷன் வசந்த் கூட. ஓகே வசந்த், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. அண்ட் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவரோட கண்ணை பார்க்குறீங்க. அதில் ஏதாவது தெரியுமா, அதில் ஏதாவது அவர் சொல்லுவாரான்னு சொல்லிட்டு. வேறு ஒன்று சொல்லணும் சத்யா, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வருது. வசந்த் ஏதோ சொல்ல போகிறாரு இம்பார்ட்டண்ட்டாக, உங்களை பிடிக்கும், இல்லை அட்லீஸ்ட் உங்களை மிஸ் பண்ணுவேன்னு அதை சொல்லுவார். அப்புறம் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட 2nd year 3rd year புக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அது கொடுத்துட்டு போகிறேன். இன்கேஸ் உங்களை பார்க்க முடியலன்னா நான் ஷிஃபானாட்ட கொடுத்துறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
ஓ இதுதான் அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயமா, போடா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஓகே வசந்த், நான் வாங்கிக்கிறேன், வேறு ஏதாவது சொல்லணுமா, வேறு யாராவது மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஒரு ஏக்கத்தோட. ஒன் லாஸ்ட் டைம். வேற ஒன்றும் இல்லையே சத்யா, ஆப்வியஸாக உங்களை, ஷிஃபானாவை, உங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணுவேன், நிறைய விஷயத்த மிஸ் பண்ணுவேன். பட் என்ன பண்ணுறது சத்யா, தட் இஸ் லைஃப் அண்ட் வாட் எவர் மே ஹேப்பன், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் இல்லையா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஃபிலாசபிக்கலாக பேசுகிறாரு. அண்ட் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா அது, நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஏதாவது இவர் சொல்லுவார், அட்லீஸ்ட் இவரோட கண்ணிலேயாவது ஏதாவது தெரியும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃபேர்வெல் டே டாக் மாதிரி அவர் கொடுத்துட்ருக்காரு. அண்ட் உங்களை ஜென்யூனாக மிஸ் பண்ணுவேங்கிற மாதிரி கூட அவர் எதுவும் சொல்லலை, உங்களையும் மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் இதுக்கு மேலே போய் நாமளே ப்ரப்போஸ் பண்ண வேண்டாம், நாமளே ப்ரப்போஸ் பண்ணி பல்பு வாங்கிடவும் வேண்டாம், இதுக்கு மேலே கஷ்டப்படவும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அண்ட் நீங்கள் பேசிகிட்டு இருக்க வசந்தா அவரோட ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. மச்சிவா எல்லாரையும் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தையும் கூப்பிட்டு போயிடுறாங்க. அண்ட் அதோட உங்களுக்கும் வசந்துக்கும் இருக்கிற ஃபைனல் மூமெண்ட்ஸும் முடிஞ்சது. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலை, ஒரு துளி கூட நடக்கலை, 1% கூட நடக்கலை. அண்ட் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஷிஃபானா டக்குன்னு உங்ககிட்ட வராங்க, வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றும் இல்லடி, அவர் ஏதோ ஃபேர்வெல் டே மூடில் இருப்பார், எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு அவங்க சொல்ல நீங்கள் ஷிஃபானா ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இல்லடி போதும், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேண்டாம், எந்த ஹோப்பும் வேண்டாம், எந்த பிலீஃபும் வேண்டாம், அண்ட் ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணீர் சிந்த ஒரு சின்ன டியர்ஸோட அந்த இடத்துல நகர ஆரம்பிச்சிடுறீங்க. எப்போவுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது ஷிஃபானா டானிக் ஹெல்ப் பண்ணும், ஷிஃபானா கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இந்த கஷ்டத்துக்கு, இந்த ஏமாற்றத்துக்கு ஷிஃபானானால கூட மறந்து போட முடியல. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் யாரையும் மறந்து போட விடலை. பிகாஸ் உங்களுக்கு நிஜமாவே கொஞ்ச நேரம் அலனும் போல இருக்குது, அண்ட் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் போல இருக்குது. வேகமாக அந்த இடத்த விட்டு நகர ஆரம்பிக்கிறீங்க, உங்களோட ஹாஸ்டலை நோக்கி போக ஆரம்பிக்கிறீங்க. பட் நீங்கள் நடந்து போக ஒவ்வொரு இடமுமே, நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இடமுமே, ஒவ்வொரு மரமுமே, ஒவ்வொரு பில்டிங்குமே உங்களுக்கு வசந்தை தான் ஞாபகப்படுத்துது, உங்களோட மெமரிஸ் தான் ஞாபகப்படுத்துது. ஏன்னா அதில் அந்த காலேஜில் ஒரு மூளை விடாமல் எல்லா மூலையிலையும் நீங்கள் உட்காந்து பேசியிருக்கீங்க, ஒரு இடம் விடாமல் நீங்கள் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சின்ன பிளேஸ் கூட விடாமல் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு மெமரிஸ் இருக்குது. திருப்பி ஹாஸ்டல் போனால் அங்கேயும் உங்களுக்கு வசந்தோட மெமரிஸ் இருக்குது. திருப்பி ரூமுக்கு போனால் அங்கேயும் வந்து ஏதோ ஞாபகங்கள்லாம் வருது. அண்ட் பேசாமல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், ஊருக்கே போயிடலாம், போயிட்டு நம்ம அம்மா கிட்டேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்ச நேரம் நம்ம ஊரில் இருப்போம், இந்த இடத்துல இருந்தால் தானே நமக்கு வசந்தோட மெமரிஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சிங்களோ தெரியல, ஹாஸ்டலில் போயிட்டு வேகமாக கையில் கிடைக்கிற ஒரு 2-3 புக்கையும் ஒரு 4-5 துணிமணியும் எடுத்துகிட்டு வேகமாக உங்கள் காலேஜ் விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களோட மெமரிஸ் எல்லாம் விட்டுட்டு தூரமாக கிளம்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அண்ட் உங்களுக்கு எப்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி அதே ட்ரெயின் ஜேர்னிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சென்ட்ரலுக்கு போகிறீங்க. சென்ட்ரலுக்கு போனால் மணி வந்து ஒரு நைட் 8 மணி போல் இருக்குது. அண்ட் கோயின்சிடென்டலாக நீங்கள் எந்த ட்ரெயினுக்கு சென்னையில் வந்தீங்களோ அதே ட்ரெயின் இப்போ சென்னையிலேருந்து உங்களுக்கு தஞ்சாவூருக்கு இருக்குது. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸில் ட்ரெயின் எடுத்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. வாழ்க்கை ஒரு வட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. மறுபடியும் அந்த ட்ரெயினில் ஏறுறீங்க. பட் இந்த ட்ரெயினில் இந்த டைம் பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை, கொஞ்சம் வெறிச்சோடி தான் இருக்குது நீங்கள் ஏறி இருக்க பிளாட்ஃபார்மும். அண்ட் நீங்கள் எந்த சிங்கிள் சீட்டில் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு வந்தீங்களோ அதே சிங்கிள் சீட்டில் நீங்கள் திரும்பி உட்காடுறீங்க. அண்ட் நீங்கள் உட்காரும் போது தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அவசரமாக கிளம்பும் போது சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சென்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு வந்தீங்களோ அதே ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகிறீங்க திரும்பி இப்போ ஊருக்கு. அப்படியே எல்லாமே ஃபஸ்ட்டு நடந்த மாதிரியே நடக்குது. அண்ட் லைஃப் ஒரு ஃபுல் சர்க்கிளாக உங்களுக்கு திரும்புது. வரும்போது வசந்த் இல்லாமல் தான் வந்தீங்க, போகிறப்பவும் வசந்த் இல்லாமையே தான் போகிறீங்க. அண்ட் ட்ரெயின் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. சென்னை சென்ட்ரல்ங்கிற போர்டு வந்து பின்னாடி போகுது, நிறையா மரங்கள் பின்னாடி போகுது, நிறையா கட்டடங்கள் பின்னாடி போகுது. பட் நீங்கள் சென்னையை மட்டும் விட்டுட்டு வரல, அந்த ஊரை மட்டும் விட்டுட்டு வரல, உங்களோட மெமரிஸை விட்டுட்டு வரீங்க, உங்களோட வழியை விட்டுட்டு வரீங்க, வசந்தையே நீங்கள் பின்னாடி விட்டுட்டு வரீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஹோப்பும் வேண்டாம், எந்த நம்பிக்கையும் வேண்டாம். நீங்கள் நம்மளோட யூனிவர்ஸும் உங்களை சப்போர்ட் பண்ணல, முருகர் சாமியும் மேஜிக் பண்ணல,
ஏன் இதெல்லாம் நடந்துச்சு உங்கள் லைஃப்பில்? ஏன் வசந்த் வந்தார்? ஏன் அவ்வளோ மேஜிக் பண்ணார்? நீங்கள் சேரக்கூடாதுன்னு இருந்தால் எதுக்காக வந்து அவ்வளோ க்ளோஸ் ஆனார்? பட் ஏன் கடைசி வரைக்கும் அவருக்கு லவ் மட்டும் வரவே இல்லை? உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள். உங்களுக்கு கொஞ்ச நேரம் மேலே கண் முழிச்சிருக்க முடியல, ஒரு கொஞ்ச நேரம் மேலே யோசிக்க முடியல. கண் முழிச்சிருந்தாலே உங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஏதாவது எண்ணங்கள் தான் வருது. வசந்தை பற்றியே தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் கண்ணை மூடி உட்காடுறீங்க, எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமாக அலனும் போல இருக்குது, ரொம்ப எமோஷனாகவும் இருக்குது. பட் கண்ணீர் கூட வர மாட்டேங்குது. அது கூட உங்களை விட்டு போயிடுச்சு போல். கண்ணை மூடி மட்டுமே உட்காந்துருக்கீங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. அண்ட் ஒரு சில நிமிடங்கள் போகுது. அண்ட் திடீர்னு நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களோட ஷோல்டரில் ஒரு கை வந்து படுது. ஏம்மா டிக்கெட் கூட எங்கே போகிறேன் அப்படின்னு டிடிஆரோட வாய்ஸ் கேட்குது. அட கடவுளே, எமோஷனலாக வந்ததில் டிக்கெட் கூட வாங்காமல் நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோமே. சரி, நமக்கு இந்த டைம் காசாவது இருக்குது கையில், ஃபைனை கட்டிடலாம், இன்னும் ஒரு 500 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு தலை நிமிர்ந்து டிடிஆர் கிட்ட, சார் அதாவது டிக்கெட் வந்து, சார் இந்தாங்க டிக்கெட் அப்படின்னு ஆப்போசிட்டில் ஒரு பையன் டிக்கெட் நீட்டுறான். நீங்கள் லைட்டாக அழுதுருக்கீங்க, லைட்டாக கண் கலங்கிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு விஷன் கிளியராக இல்லை, ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னா தெரில. அட யாருடா இவன், நமக்கு டிக்கெட் கேட்டால் இவன் நீட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அண்ட் டிடிஆர் மேலே பேசுகிறாரு. ஏன்பா இப்போ தான் நீ உன் டிக்கெட் காமிச்ச, நான் இந்த பொண்ணோட டிக்கெட் கேட்குறேன், நீ டிக்கெட்டை கொடுமா அப்படின்னு மறுபடியும் டிடிஆர் உங்ககிட்ட பேசுகிறாங்க. சார் அதான் சார் டிக்கெட் வந்து அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சொல்ல வரீங்க. அண்ட் மறுபடியும் அந்த பையன் இருந்துட்டு, சார் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம், இதுதான் அந்த பொண்ணோட டிக்கெட், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் மறுபடியும் டிக்கெட்டை நீட்டுறான். யாருடா அது எனக்கு மறுபடியும் டிக்கெட் எடுத்திருக்கா, அதுவும் இதே ட்ரெயினில் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு கண்ணை நல்லா தொடச்சிட்டு கண் வெளிச்சு பார்த்தா உங்களோட ப்ளூ ஷர்ட் தான், உங்களோட வசந்த் தான் மறுபடியும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்து மறுபடியும் நீங்கள் எடுக்காத டிக்கெட்டை உங்களுக்கு திருப்பி தராரு. வாழ்க்கை மறுபடியும் ஒரு வட்டமாக சுற்றி மறுபடியும் அதே மாதிரி வந்து நிற்கிது. சவா, யாருடா நீ, ஏன் அப்படி பண்ணுற, எங்கேருந்து வந்த அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. பட் எனக்கு பட்டதே போதும்டா, யதார்த்தமாக வந்து ட்ரெயின் ஏறிட்டான் போல, எனக்கு டிக்கெட் கொடுக்குறதே வழக்கமாக வச்சுருக்கான், நம்ம எதுவும் கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானேப்பா, சரி கூட அப்படின்னு சொல்லிட்டு டிடிஆர் அதில் ஏதோ லைட்டாக கிறுக்கிட்டு அந்த டிக்கெட்டை மறுபடியும் வசந்த் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. பட் நீங்கள் வசந்த் கிட்ட எதுவும் பேச மாட்டீங்க. இவன் மறுபடியும் வந்து ஏதாவது ஹோப் கொடுப்பான், அப்புறம் லவ் இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எனக்கு லவ்னா பயமாக இருக்குன்னு சொல்லுவான், எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு மனசும் கேட்க மாட்டேங்குது. ஒரு 1 or 2 minutes அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யதார்த்தமாக வசந்த் கிட்ட ஒரு சின்ன பேச்சு கொடுக்குறீங்க. என்ன வசந்த், பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க, ஊருக்கு வரலன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களும் வரீங்க, அண்ட் எதுக்கு எனக்கு டிக்கெட்லாம் எடுத்தீங்க, நானே காசு கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனோட ஒரு லோவான டோன்லேயே தான் பேசுகிறீங்க. அட அதெல்லாம் முக்கியம் இல்லை சத்யா, உங்கள் கிளாஸ் தினேஷை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு வசந்த் கேட்குறாரு. எது தினேஷையா, என்ன சொல்கிறீங்க வசந்த், எனக்கு ஒன்றுமே புரியலையே. சத்யா ப்ளீஸ், ஐம் வெரி சீரியஸ், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தினேஷை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு நம்மளோட வசந்த். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் டக்குன்னு பதிலும் சொல்ல முடியாமல் யோசிக்கிறீங்க, மெதுவாக தலையை அப்படி இப்படி திருப்புறீங்க. அண்ட் வசந்துக்கு பின்னாடி இன்னொரு உருவம் தெரியுது, அந்த சீட்டுக்கு பின்னாடி இன்னொரு உருவம் தெரியுது. அந்த உருவம் வேறு யாரும் இல்லை, உங்களோட பார்த்தா தான், உங்களோட ஷிஃபானா தான். ஆமாம் ஆமான்னு சொல்லு, தலையாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைகை பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியல. பட் ஷிஃபானா மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில், ஆமாம் வசந்த் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க. சத்யா ஒரே நிமிஷம் எந்திரிங்களேன், என்னாச்சு வசந்த் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சத்யா ப்ளீஸ் ஒரே நிமிஷம் எந்திரிங்களேன் அப்படின்னு மறுபடியும் வசந்த் சொல்கிறாரு. அண்ட் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அண்ட் வசந்த் உங்களோட கண்களை பார்த்துட்டு, உங்களை ஐ டு ஐ பார்த்துட்டு, சத்யா ஐம் வெரி சாரி, ஐ லவ் யூ ஸோ மச், ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அண்ட் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. ஓ மை காட், வாட் இஸ் ஹேப்பனிங், இது என்ன மேஜிக், இல்லை இது என்ன லாஜிக், ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கணுமே, சம்மந்தம் இல்லாமல் இந்த ட்ரெயினில் வந்தான்.
என் கிளாஸில் இருக்க தினேஷ் யார்? நான் எதுக்கு அவனை லவ் பண்ணணும்? இப்போ எதுக்கு வசந்த் என்ன பிறந்து ப்ரப்போஸ் பண்ணணும்? இந்த மனுஷன் விளையாடுறானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அண்ட் உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் விடை தர மாதிரி வசந்தே மேலே பேசுகிறாரு. எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சத்யா, நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கன்னா எனக்கு உசுருன்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஃபேர்வெல் டே அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது உங்களை பற்றி கூட பேசலாம்லாம் நினச்சேன். உங்களையும் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லணும்லாம் தோணுச்சு. பட் எனக்குள்ளே இருந்த அதே பயம் அண்ட் இன்ஹிபிஷன் தான் சத்யா. ஆல்ரெடி நான் பட்ட கஷ்டம் திரும்பி கஷ்டப்பட்டுறக்கூடாது, திருப்பி உங்களையும் என் லைஃப்குள்ளே இழுத்துறக்கூடாது, உங்களுக்கும் என்னால் எதுவும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு விட்டுட்டேன். நீங்கள் எங்கே போயிட போகிறீங்க, இங்கே தானே இருக்க போகிறீங்கன்னு ஏதோ ஒரு நம்பிக்கையான்னு தெரியல. எனக்கு அந்த ஸ்பீச் முடிகிற வரைக்கும் அண்ட் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் கூட எனக்கு எதுவும் தெரியல. பட் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் ஷிஃபானா என்னை வந்து மீட் பண்ணாங்க. ஏதோ உங்கள் கிளாஸில் தினேஷ்னு ஒரு பையன் இருக்கானாமே, அந்த பையன் உங்ககிட்ட நேற்று ப்ரப்போஸ் பண்ணிட்டானாமே, நீங்களும் ஓகே நாளைக்கு சொல்ல போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். எனக்கு ஒரு செகண்ட் நெஞ்சே நின்றுடுச்சு சத்யா, நெஞ்சே நின்றுடுச்சு. நமக்கு பிடிச்ச பொருள் நம்ம கூடயே இருக்கும்போது நமக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது அதோட அருமை நமக்கு தெரியாது. பட் எப்போ அந்த பொருள் இன்னொருத்தருக்கு போகுதோ, எப்போ அந்த பொருள் நம்மளை விட்டு விலகுதோ, அப்போ தான் அந்த பொருளை கெட்டியாக பிடிச்சிக்கணும்னு தோணும். எனக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். எப்போ நீங்கள் இன்னொருத்தரை லவ் பண்ண போகிறீங்க, இல்லை எப்போ உங்களுக்கு இன்னொருத்தரை பிடிக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதோ, அப்போயே என்னோடய பயம் எல்லாம் போயிடுச்சு, என்னோடய இன்செக்யூரிட்டி எல்லாம் போயிடுச்சு. எனக்கு இப்போ இருக்க ஒரே பயம், எனக்கு இப்போ இருக்க ஒரே இன்செக்யூரிட்டி, நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் என்கிட்ட நோ சொல்லிடுவீங்களா அப்படின்னு தான் நான் பயப்படுறேன். என்ன செலிப்ரிட்டி மேடம், என்னை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு உங்களை ஹக் பண்ணிகிட்டே பேசுகிறாரு. உங்களை ஹக் பண்ணிகிட்டே மேஜிக்கலான அந்த வார்த்தைகளெல்லாம் சொல்கிறாரு. அண்ட் உங்கள் கண் முன்னாடி இருக்கிறது உங்களோட ஷிஃபானா தான், உங்களோட பார்த்தா தான், உங்களோட தாயுமானவள் தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி எல்லா பொய்யையும் வசந்த் கிட்ட சொல்லிட்டு உங்களை லவ் பண்ண வச்சுட்டு ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து ரொம்ப கேஷுவலாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒரு சின்ன தம்ஸ் அப் மட்டும் கொடுக்குறாங்க. பட் அந்த செகண்ட் உங்களுக்கு காதலையும் தாண்டி நட்பு பெருசாக தெரியுது. வசந்த் மேலே இருக்க காதலையும் தாண்டி ஷிஃபானா ரொம்ப பெருசாக தெரியுறாங்க. மனசுக்குள்ளேயே ஷிஃபானாவுக்கு ஒரு கோடி கும்பிட சொல்லிட்டு அந்த பொண்ணு எப்போவும் நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ளேயே ஒரு விஷ் பண்ணிட்டு நீங்கள் வசந்த் கிட்ட மேலே பேசுகிறீங்க. அட சரியான லூசுங்க வசந்த் நீங்கள். நான் போய் வேற யாரையாவது லவ் பண்ணுவேன்னா அந்த ஷிஃபானா உங்களை உண்மையை சொல்ல வைக்கிறக்கா ஏதோ ஒரு பொய் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்களும் நல்லா ஏமாந்துட்டீங்க. பட் பரவாயில்ல, இப்போ யாரும் உண்மை வந்துச்சு. இனிமேல் உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. ஐ எம் த ஒன்லி சாய்ஸ், ஐ எம் யுவர் கம்பல்சரி கொஷின். சரியா? என் கூட தான் நீங்கள் வாழ்ந்தாகணும் டாட் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஹக் பண்ணிட்டு. அண்ட் வசந்தும் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, பரவாயில்ல நான் ஏமாந்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு கிடைச்சா போதும், போங்க, நானும் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். ரொம்ப க்யூட்டாக குழந்த மாதிரி பேசுகிறாரு. அவரும் ரொம்ப எமோஷனலாக இருக்கார். அண்ட் ஒரு வழியாக நம்ம ஷிஃபானா சொன்ன மாதிரி வசந்த் உங்களோட கண்களை பார்த்து காலேஜோட லாஸ்ட் டேயில் கூட மிராக்கிள் நடக்கிற மாதிரி, மேஜிக் நடக்கிற மாதிரி உங்களை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. ஷிஃபானா பண்ண மேஜிக்னால, யூனிவர்ஸோட ஒரு சின்ன துணையினால. அண்ட் இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும்? சொர்க்கமே உங்கள் கையில் இருக்குது. வாழ்க்கையில் இருக்க எல்லா சந்தோஷமும் உங்கள் கையில் இருக்குது. உங்களோட வசந்தே உங்கள் கையில் தான் இருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? முழு மனசாக நீங்கள் நம்புறீங்க, மிராக்கிள்ஸ் நடக்கும், லைஃப்பில் எது வேணால் பாசிபிள். நம்ம நம்பணும், நம்ம ஜென்யூனாக இருக்கணும், நம்ம ட்ரூவாக இருக்கணும், நம்ம ப்ராசஸை பிலீவ் பண்ணணும், யூனிவர்ஸை நம்பணும், கடவுளை நம்பணும், நமக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். என்ன வேணால் லைஃப்பில் நடக்கலாம் அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. அண்ட் முழு மனசாக நம்புறீங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானதுன்னு நம்புறீங்க. அண்ட் பட் இப்போ நீங்கள் ஹக் பண்ணியிருக்கிறது வேணால் வசந்தையாக இருக்கலாம். பட் நீங்கள் பயங்கரமாக ஹக் பண்ணணும்னு நினைக்கிறது உங்களோட ஷிஃபானாவை தான். அண்ட் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வசந்த் மட்டும் உங்களோட பொன் வசந்தம் இல்லை, ஷிஃபானாவும் உங்களோட பொன் வசந்தம் தான். நீதானே என் பொன் வசந்தம். ஸோ எஸ் டியர் மக்களே, கதை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சா? ட்விஸ்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் எபிசோடையும் இந்த ஜேர்னியையுமே. ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ இல்லை என்னோடய ஜிமெயில் ஐடிக்கோ மெயில் பண்ணி சொல்லுங்கள். எல்லாத்தையும் நான் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது என்கிட்ட பேசணும் சொல்லணுன்னா கூட நீங்கள் என்கிட்ட வந்து பேசலாம்.
இந்த என்டையர் ஜேர்னியுமே எனக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோடையும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி க்ரியேட் பண்ணேன். ஒவ்வொரு கேரக்டருக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைஃப் கொடுத்தேன். ஸோ இந்த ஜேர்னியை எனக்கு கிஃப்ட் பண்ண உங்களுக்கு, இந்த ஜேர்னியை உங்களால் தான் என்னால் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. உங்களை மாதிரி ஸ்வீட்டான லிசனர்ஸ் இருந்தனால தான் என்னால் இவ்வளோ அழகாக இதை பண்ண முடிஞ்சது, இவ்வளோ என்ஜாய் பண்ணி இதை பண்ண முடிஞ்சது. உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு பெரிய பெரிய நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். நீதானே என் பொன் வசந்தம் இதோட முடிஞ்சிருக்கலாம். பட் இதயத்தின் குரலோட பயணம் மேலும் மேலும் தொடரும். இதோட முடிஞ்சதுன்னு நினச்சிக்காதீங்க. மறுபடியும் ஆல்மோஸ்ட் எல்லா வாரமுமே பாட்காஸ்ட் இருக்கும். எவ்ரி வீக் இல்லைனாலும் அட்லீஸ்ட் எவ்ரி ஆல்டர்னேட் வீக்காவது பாட்காஸ்ட் இருக்கும். பாசிட்டிவான பாட்காஸ்ட் நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இதயத்தின் குரல் லவ் ஸ்டோரிஸ்க்காக மட்டும் இல்லை, இதில் பாட்காஸ்ட்ஸும் இருக்கும், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸும் இருக்கும், ஃபீல் குட் ஸ்பீச்சஸும் இருக்கும், கதைகளும் இருக்கும். ஸோ பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நான் எவ்ரி வீக் உங்களை பார்த்துட்டே தான் இருப்பேன். ஓகேவா? நான் வரலைன்னா உரிமையாக திட்டுங்க, என்கிட்ட பேசுங்க. ஓகேவா? நீங்களாம் கேட்டால் நான் இன்னும் ரெஸ்பான்சிபிளாக பண்ணுவேன். அண்ட் என்னோடய அடுத்த லவ் ஸ்டோரி ஒரு 1 or 2 இயர்ஸில் நான் மறுபடியும் பண்ணுவேன் நான் நினைக்கிறேன். லைஃப் இஸ் கெட்டிங் பிஸியர் அண்ட் நிறைய கமிட்மெண்ட்ஸும் வந்துட்டுருக்கு வளர வளர. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் ரீசன் இந்த கதையுமே சீக்கிரம் முடிச்சதுக்கு. பட் நீங்கள் எல்லோரும் நான் போட்டு புஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் அடுத்த லவ் ஸ்டோரியும் சீக்கிரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது ஒரு சின்ன சீட் கோடு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கதை முடிஞ்சிருச்சுன்னு அதோட விட்டுறாதீங்க. இது வரைக்கும் என்னோடய பழைய கதைகள் நீங்கள் கேட்கலன்னா அதையும் கேளுங்க. அதுவுமே செம்மையாக இருக்கும். அது கூடலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த கதைகளுக்குமான லிங்க்கும் இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? எல்லோரும் எப்போவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஐ மிஸ் யூ ஆல். அண்ட் ஷிஃபானா, சத்யா அண்ட் வசந்த் வில் ஆல்சோ மிஸ் யூ ஆல். ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் கழித்து இன்னொரு அழகான லவ் ஸ்டோரியில் சந்திப்போம். அண்ட் அடுத்த வாரம் இன்னொரு அழகான பாட்காஸ்ட்டில் சந்திப்போம். இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.